கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ பிசாசனுடைய கிரியைகள் என்ன? இந்த வசனத்திலே பார்க்குறோம், ஆதி முதல் பாவம் செய்கிறான். அப்போ பாவம் செய்வது பிசாசனுடைய ஒரு கிரியை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்போ எந்தெந்த மாதிரிலாம் பிசாசானவன் அவனுடைய கிரியைகளை செயல்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, சாத்தானுடைய தலையை சிலுவையில் தேவன் நசுக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் அவனுடைய சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வெற்றி நம்முடைய வெற்றி. இதற்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எந்த மாதிரி கிரியைகள்லாம் பிசாசுடைய கிரியைகள்ங்கிறத நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நாம் அந்த பிசாசுடைய கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் நம்ம கவனமாக நடக்க வேண்டியது நம்முடைய பகுதியாய் பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எபேசியரில் வாசிக்கும் பொழுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுலன்னா என்ன? அவன் நம் மூலமாக அவன் செயல்படுவதற்கு ஏதுவாக நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. முதல்ல அந்த சத்துரு எப்படி செயல்படுறான் அப்படின்னா, நம்முடைய சிந்தைகளை அவன் தாக்குகிறவனாக அவன் இருக்கிறான். மத்தேயு 16 அதிகாரத்தில் 23 வசனத்தில் இவ்விதமாக நம்ம பார்க்குறோம். மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நம்முடைய சிந்தைகளை ஆக்கிரமிப்பது, சிந்தைகளை தாக்குவது சாத்தானுடைய முக்கியமான ஒரு கிரியையாக இருக்குது. இங்கே பேதுரு, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தேவன் அவனை பாராட்டுறார். மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் இது உனக்கு வெளிப்படுத்தினார்னு, நீ பாக்கியவான் என்று பாராட்டின அதே தேவன் அடுத்த சில நிமிடங்களில் சொல்கிறாரு, நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே. சாத்தான் என்ன செய்கிறான்? பேதுருடைய மனதை ஆக்கிரமித்து அதில் அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைப்பது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம், தாக்குதல். ஆகவே இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? பேதுரு போல நம்ம சிந்தைகளை நம்ம காத்துக்கொள்ளணும். பேதுரு சொல்கிறாரு, மனதின் அறைகளை கட்டி கொண்டு பின்னாட்களில் சொல்கிறாரு, என்னுடைய மனதை கூட அவன் என்ன செஞ்சிட்டான்? ஆக்கிரமிச்சிட்டான். ஸோ நம்முடைய மனதிலே அவனுடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தையிலே சாத்தானுடைய எண்ணங்களை போடுவது பிசாசனுடைய ஒரு கிரியையாக இருக்கிறது. நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம ஜெபத்தோட தேவ சமூகத்தில் நம்ம விழிப்பாக இருக்கும் பொழுது, தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக நம்ம இதை ஜெயிக்க முடியும். எந்த பிசாசனுடைய கிரியைகளையும் தேவ பலத்தினாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஆவியானுடைய வல்லமையினாலும் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும். இங்கே பார்க்குறோம், சிந்தைகளை தாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, சாத்தான் தாக்குகிற ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் என்ன அப்படின்னா, பொய் சொல்லும்படி நம்முடைய இருதயங்களை நிரப்புதல். சிந்தைகளை ஒரு பக்கம் தாக்குறான், ரெண்டாவது நம்முடைய இருதயத்தை அவன் நிரப்புறான். இது எங்கே பார்க்குறோம்? அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் பார்க்குறோம். அனனியா சப்ரால் காரியத்தில் பேதுரு அனனியாவை பார்த்து வேதனையோடு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 3 வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இங்கே அனனியாவை பாவத்தில் விழ தள்ளும்படி சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்புறான். எதனால்? பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்புகிறான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். யோவான் 8:44 அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், அவன் பொய் பேசும்போது தனக்கு சொந்தமானதிலிருந்து எடுத்து பேசுகிறான் என்று வாசிக்கிறோம். அப்போது நாம் பொய் சொல்லும்படியாக நாம் தூண்டப்படும் பொழுது நமக்கு பின்னால் பொய்யின் ஆவி இருக்குது.
பிசாசனுடைய கிரியை தான் பொய்யின் ஆவி. அப்போ ஆண்டவர் சொன்னார், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும், இல்லதை இல்லதுன்னு சொல்லணும். இதற்கு மிஞ்சினது தீமையினால் இருக்கும். அப்போ நாம் பொய் சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது நாம் தேவனை வேதனைப்படுத்துகிறவர்களாக, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக, பிசாசனுடைய கிரியை நம் மூலமாக வெளிப்பட நாம் பாவம் செய்வதற்கு ஏதுவாக அங்கே சத்துரு நம்மை வஞ்சிக்கிறான். அப்போ பொய்யின் ஆவி, நான் 1 ராஜாக்கள் 22:22 ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் நான் பொய்யின் ஆவியாக இருப்பேன்னு சொல்கிறான். அப்போ பொய்யின் ஆவி யார் அப்படின்னா பிசாசு. நம்ம பொய் சொல்லும் பொழுது நாம் பிசாசின் பிள்ளைகள், பிசாசுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம மாற முடியும். ஆகவே இந்த காரியத்திலையும் கூட நம்ம மிக கவனமாய் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3ஆவதாக, விதைக்கிறவனுடைய ஊமையில் ஆண்டவர் சொன்னார், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கும்போது சில விதைகள் வழியருக விழுந்துச்சு. வழியருக விழுந்த விதைகளை என்ன செஞ்சிச்சு, பறவைகள் வந்து அதை புறக்கிட்டு போயிடுச்சு. இதை குறித்து ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு அந்த ஓமையை விலைக்கு சொல்லும்போது நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். இதுவே வழியருகே விதைக்கப்பட்டவன். விதைக்கிறோன்ற ஓமையில் தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்குறோம். என்ன பேசணும், என்ன தேவன் நம்மோட பேசினாருங்கிறதே நமக்கு தெரியாமல் பிரசங்க நேரத்தில் நம்ம தூங்கிடலாம், அல்லது வேறு சிந்தையாக இருக்கலாம், அல்லது அந்த வசனத்தை நம்ம உள்வாங்காமல் உணர்வடையாமல் போயிடலாம். தேவன் நம்மோட பேசுகிறார். பிரசங்கம் பீடம் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த பிரசங்கத்திலிருந்து பேசுகிற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக தேவன் நம்மோட பேசுகிறார். தேவன் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் நமக்கு போஷிக்கிற ஒரு நேரம், ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்கிற ஒரு நேரம். அந்த வேத வசனத்தை நமக்காக தேவன் என்ன பேசுகிறாருன்னு கவனமாக நம்ம குறிப்பெடுத்து நம்ம அதை கை கொள்ளுகிறதுக்கு நம்ம கவனமாக ஜாக்கிரதையாக இருந்தோம்னா புத்தியுள்ள மனுஷனாக நம்ம காணப்படுவோம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு அது என்ன தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறதே நமக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. இந்த வாரம் என்ன பிரசங்கம், சபையில் கேட்ட பிரசங்கமே ஞாபகம் இல்லை அப்படின்னா நான் மிக ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கிறோம். சாத்தான் என்ன செய்கிறான், பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை அவன் பொறுக்கி கொண்டு போகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம பொறுமையாக உண்மையின் நன்மையுமான இருதயத்தில் காத்து நாம் பலன் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை ஏனதானோன்னு அல்ல, அதை மனுஷர் வசனமாக அல்ல, தேவ வசனமாக நம்ம கேள்விப்படுவோமானா, ஏற்றுக்கொள்வோமானா, விசுவாசிக்கிற நமக்கு அது பலன் தரும். அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும். அது ஆவிக்குரிய பலனை நமக்கு கொண்டு வரும். நம்ம அந்த இடத்துல சோர்ந்து போயிட்டோம், அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம நிர்விசாரமாக நம்ம கேட்குறவங்களா இருந்தோம்னா சாத்தான் என்ன செய்கிறான், பொறுக்கிட்டு போயிடறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து சத்துரு என்ன செய்கிறான் அப்படின்னா பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறது. நம்ம எங்கே வாசிக்கிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இங்கே நம்ம வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். பிசாசுடைய இன்னொரு கிரியை என்னென்னா அக்னி ஆஸ்திரம்னு போடலை, அக்னி ஆஸ்திரங்கள்னு போட்டிருக்கு. அப்போ நமக்கு விரோதமாக அவன் பலவிதமான அக்னி ஆஸ்திரங்களை அவன் எய்து கொண்டே இருக்கிறான். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். ஒரு பலவிதமான வாலிப வயதில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு விதமான தாக்குதல், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு விதமான தாக்குதல். இப்படி நாம் நிலைகுலைந்து போகும்படி, தேவனுக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க விடாதபடி, தேவனுக்காக நம்ம வைராக்கியமாய் நிற்க விடாதபடிக்கு நம்மை தாக்கி நம்மளை கீழே தள்ளுவது சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரத்தினுடைய நோக்கம். நம்மை விழுந்து போக பண்ணுவது சாத்தானுடைய
மிகப்பெரிய தந்திரம் தாக்குதல். யாரை எங்கே எப்படி தாக்கினால் அவங்கள விழ வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அக்னி ஆஸ்திரத்தினுடைய நோக்கம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த அக்னி ஆஸ்திரங்களை ஆயுதங்களை அவன் உபயோகப்படுத்துவான். பிசாசு கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் மிக தந்திரம் உள்ளவன். அவன் எவ்விதமாக யாரை எப்படி விழப்பண்ணலாம், யாரை எப்படி தோற்கடிக்கலாம், யாரை எந்த இடத்துல தாக்குனா அவங்க நிலைகுலைந்து போவாங்கன்னு சொல்லி அவனும் கூட மிக பயங்கரமாக அவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் நாம் வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கும்போது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவர்களுமான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று அப்படின்னு பிசாசை குறித்து பார்க்குறோம். சாத்தான் யாரோட யுத்தம் பண்ணுறான்? கர்த்தருடைய பிள்ளைகளோட. யார் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் சாத்தான் என்ன செய்கிறான்? யுத்தத்தை கொண்டு வருகிறான். இங்கே வாசிக்கிறோம், பொல்லாங்கனியும் அக்னி ஆஸ்திரங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தேவனுக்காய் வைராக்கியமாக நீங்கள் வாழணும்னு நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தின்படி கை கொண்டு நடக்கணும்னு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு பயங்கரமான போராட்டத்தை, யுத்தத்தை சத்துரு கொண்டு வருவான். ஆனால் வேதம் சொல்லுது, ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சாத்தான் எவ்வளவு ஆயுதங்களை நமக்கு விரோதமாக அவன் பயன்படுத்தினாலும், எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லையா? மோட்ச பிரயாணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் கிறிஸ்தியான் அப்படிங்கிற ஒரு காட்சி, ஜான் பனியன் எழுதின ஒரு நல்ல அருமையான புத்தகம். நம்ம ஒவ்வொருத்தருமே வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் இந்த மோட்ச பிரயாணம். இந்த மோட்ச பிரயாணத்தில் கிறிஸ்தியான் என்ன செய்கிறாரு? அவர் மோட்ச பயணத்தை அவர் மேற்கொண்டு போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த தீயை அணைக்கிறதுக்காக ஆக்ரோஷமாக தண்ணீரை மொண்டு 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 அவன் ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். தண்ணீரை கோரி ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். கிறிஸ்தியான் பார்க்குறான், எவ்வளவுக்கு அதிகமாக அவன் தண்ணி ஊற்றுறான்னா அவ்வளோ அதிகமாக அந்த அக்னி அணையாமல் அது அப்படியே எரிஞ்சு கொண்டே இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த அக்னி அணையாமல் இவ்வளவு தூரம் தண்ணியை இந்த மனுஷன் இவ்வளவு கோபத்தோடு ஊற்றுறான், ஆனால் எப்படி இந்த அக்னி அணையாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரகசியத்தை நான் உனக்கு காட்டுறேன், இந்த குகைக்கு பின்புறம் வான்னு சொல்லிட்டு கிறிஸ்தியான அந்த குகைக்கு பின்புறம் கூட்டு போகிறார். பின்புறம் கூட்டு போனால் அங்கே பார்க்குறோம் பயங்கரமான ஒரு காரியம். தேவ ஆவியானவர் அந்த அக்கினி அணைந்து போகாமல் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாராம். இந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறதுனால சாத்தான் எவ்வளவுதான் தண்ணியை ஊற்றினாலும் அது அணைந்து போகவில்லை என்று நான் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், பாதுகாக்கிறவர். பாருங்கள், எவ்வளவுதான் சாத்தான் நம்மளை தாக்குனாலும் அவனுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் வெளிப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறபடினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவாக, ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அவர் எவ்வளவு அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாக, எவ்வளவு நம்மளை வீழ்த்தும்படி எவ்வளவு ஆயுதங்களை அவன் உண்டாக்குனாலும் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் தேவனை துதிக்க வேண்டும். அடுத்தபடியாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம்தானே. இங்கே நம்ம காயினை குறித்து வாசிக்கிறோம். சகோதரனை பகைத்து அதன் மூலமாக கொலை செய்த காயின். ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிறான், காயினும் காணிக்கை படைத்தான். ஆனால் கர்த்தர் காயினையும் அங்கீகரிக்கலை, அவன் படைத்த காணிக்கையும் அங்கீகரிக்கலை. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஸோ ஒருத்தருடைய காரியம்
தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, ஏற்றுக்கொள்ளப்படும் போது, இன்னொருத்தரால் தாங்க முடியாமல் போட்டி, பொறாமை, பகை, விரோதம், அதற்கு ஏதுவான கிரியைகள் வருது அப்படின்னா அதுக்கு பின்னால் பிசாசனுடைய கிரியை இருக்குது. இங்கே பிசாசு என்ன செஞ்சான்? உள்ள புகுந்து காயினை கொலை வெறியனாக மாற்றி ஆபேலை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறான். கொலை பாதகன் என்று வாசிக்கிறோம். கொலை பாதகன். அப்போ இந்த பொறாமை, இந்த போட்டி, விரோதமான மனப்பான்மை, இப்படிப்பட்ட கிரியைகளை நமக்குள்ளே உண்டு பண்ணுவது சாத்தானுடைய வேலை. நாம் இடம் கொடுக்காமல் இருந்தால் நாம் ஜெயிச்சிடலாம். பிசாசுக்கு இடம் கொடுத்தா சாத்தான் நம்மளை எளிதில் ஏமாத்திடுவோம். இங்கே காயின் நமக்கு ஒரு எச்சரிப்பு. எந்த விதத்திலும் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையுள்ளவங்களாக நம்ம இருப்போமானா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த போட்டியோ, பொறாமையோ, வன்கண்ணோ, விரோதமான கிரியைகளோ, அது நிமித்தம் அவங்க செய்கிற தந்திரங்களோ, எல்லாவற்றிலும் தேவன் நம்மை பாதுகாப்பார், ஜெயம் கொடுப்பார். நிச்சயமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் தேவனை துதித்து நாம் தொடர்ந்து முன்னேறி செல்கிறவர்களாக நம்ம காணப்பட முடியும். அடுத்து நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சாத்தானுடைய இன்னொரு தாக்குதலை, அவனுடைய கிரியையை நம்ம பார்க்குறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே கோதுமையை சொலகினால் புடைக்கிறது போல வரக்கூடிய ஒரு சோதனை. இந்த சோதனை நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் நம்ம மணியாக மாறுகிறதுக்கும் தான் இது ஏதுவாக இருக்கும். அது ஆனால் சோதனையின் வழியாக கடந்து போகும் பொழுது ரொம்ப கஷ்டம். அங்கே யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதிக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த அக்கினிக்குள்ளே நம்ம கடந்து போகும் பொழுது அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். நமக்கு ஏன் இவ்வளவு சோதனை? நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? எல்லாருக்கும் இந்த மாதிரி வரமாட்டேங்குதே, நமக்கு தானே இப்படி நடக்குது, நமக்கு தானே ஏன் இப்படி போராட்டமாக இருக்குது? உங்களை தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். உங்களுக்குன்னு விசேஷித்த ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதா? கோதுமையை சொலகில் புடைக்கிறத போல நீங்கள் பாடாப்படுறீங்களா? நிச்சயமா தேவன் உங்களுக்காக ஜெபிக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னொரு காரியம், உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. தேவன் அனுமதிக்காமல் எந்த ஒரு சோதனையையும் சாத்தான் நமக்கு கொண்டு வர முடியாது. தேவனுக்கு தெரியாமல் எதையும் அவன் நமக்கு செய்ய முடியாது. தேவன் அனுமதிக்காமல் சாத்தானால் எந்த ஒரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க முடியாது. அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அதன் மூலமாக அனுமதியை கேட்குறான். ஆண்டவர் அனுமதித்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். அப்போ தேவன் ஒரு சோதனையை நமக்கு அனுமதித்தார்னா அதில் நம்ம அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகி ஜெயம் எடுக்கிறவங்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ எந்த வந்தாலும் விசுவாசத்தோடு, விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். சோதனையில் நமக்கு எந்த இது நிலை நிற்கணும் அப்படின்னா அவிசுவாசம் வந்துடக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று நம்ம சாத்தானை குறித்து வாசிக்கிறோம். அதேமாதிரி சாத்தான் நம்மளை சோதிக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரொம்ப போராட்டம் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். சோதனை இன்னும் அதிகமாகும் பொழுது நமக்கு இன்னும் விசுவாசம் கூடுதலான ஒரு பலமுள்ள விசுவாசமாக மாறட்டும். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்தபடியாக சாத்தான் செய்கிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக
நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இங்கே பிசாசனுடைய அடுத்து முக்கியமான ஒரு கிரியையை பார்க்குறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் இங்கே இன்னொரு கிரியை குறித்து நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி. அப்போ நாம் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறுகளை நேரடியாக நம்ம சொல்லணும். தவறுகளை நேரடியாக சில வேளைகளில் சில ஹோட்டலில் எழுதி வச்சுருப்பாங்க. என்ன எழுதி வச்சுருப்பாங்க? குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள். ஒரு உண்மையான அன்பு குறைகளை நேரடியாக முகத்துக்கு முன்பாக நம்ம சொல்லுகிறவங்களாக இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் குறைகளை நாம் நேரடியாக சொன்னோம் அப்படின்னா பகை தான் வரும். நிச்சயமாக வருத்தப்படுவாங்க, நம்ம மேலே கசப்பை வைப்பாங்க, விலகி தான் போவாங்க. ஆனால் ஒரு உண்மையான அன்பு, ஒரு உண்மையான நண்பன் யார் அப்படின்னா, நம்முடைய தவறை நேரடியாக நம்மிடத்தில் எடுத்து சொல்லுகிறவன், அவன் தான் உண்மையான நண்பன். அதை தேவன் அவருடைய வேதத்தின் மூலமாக, அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்முடைய பாவத்தை நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். நம்முடைய தவறை நமக்கு உணர்த்துகிறவர் தான் தேவன், தேவ ஆவியானவர். சாத்தான் என்ன செய்கிறான்? நம்முடைய தவறுகளை மற்றவங்களிடத்தில் போய் சொல்லுவான். பின்னுக்கு பேசுறது சாத்தானுக்கு கைவந்த கலை. இங்கே வாசிக்கிற சகோதரர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சுமத்துகிறவன். அப்போ சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு கிரியை என்ன அப்படின்னா, நம்முடைய சகோதரர்கள் மேல் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுறான். நம்ம எப்பொழுதும் யாரையும் குற்றம் சாட்டுகிறவர்களாக நம்ம காணப்பட்டுறவே கூடாது. அப்போ சாத்தான் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நாம் என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத அவன் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஏனென்றால் தேவனிடத்தில் போய் அவன் பொய் சொல்ல முடியாது. அவன் மனிதர்களை ஏமாற்றிடலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. நான் பொய் சொல்கிறான் அப்படின்னா ஆண்டவர் தெளிவாக கண்டுபிடிச்சிருவார். ஆகவே சாத்தான் குற்றம் சாட்டும் பொழுது நாம் இந்த பூமியிலே தேவனுக்கு விரோதமாக என்னென்ன தப்புகளை செஞ்சோமோ அதைத்தான் அவன் ஆண்டவர்கிட்ட போய் பாயிண்ட் அவுட் பண்ணுறான். அதைத்தான் அவன் சுட்டி காட்டுறான். செய்யாத ஒன்றை செஞ்சதை போல் அவன் சுட்டி காட்ட போகிறதில்ல. நம்ம செஞ்ச தவறைத்தான் சாத்தான் என்ன செய்கிறான்? எடுத்து சுட்டி காட்டுறான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ராத்திரி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவரிடத்தில் நம்ம அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்து ரத்தத்தினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணி அதன் பின்பாக நம்ம படுக்கைக்கு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நம்ம செய்யாமல் நம்ம போயிட்டோன்னு சொன்னால் சத்துரு அவன் என்ன செய்கிறான்? அந்த நம்முடைய ஒவ்வொரு தவறுகளையும் எடுத்து கொண்டு போய் பாருங்கள், ஆண்டவரே உங்கள் பிள்ளை இந்த மாதிரி செஞ்சிக்கிட்டு இருக்கிறான், உங்கள் பிள்ளை இந்த மாதிரி அவன் மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி அவன் பொய் சொல்கிறான், ரகசியமாக பாவங்களை செய்கிறான். இவ்விதமாக நம்முடைய தவறுகளை எடுத்து எடுத்து தேவனிடத்தில் கொண்டு போய் நம்மளை குற்றச்சாட்டுவது பிசாசனுடைய ஒரு கிரியையாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒருபோதும் இன்னொருத்தருடைய தவறுகளை எடுத்து பேசுகிறவங்களா நம்ம காணப்படவே கூடாது. அங்கே நோவா பேழையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் திராட்சை ரசத்தை குடிக்கிறான். குடிச்சிட்டு பார்த்தா வஸ்திரம் விலகி படுக்கிறான், நிர்வாணமாக கிடக்கிறான். அவனுடைய நிர்வாணத்தை கண்டு காம் என்ன செய்கிறான்? தன் சகோதரருக்கு அதை அறிவித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். காம் சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். சேமும் யாப்பேத்தும் என்ன செய்கிறாங்க? பின்புறமாக வந்து ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து அந்த நோவா மேலே அவங்க விரித்து அவனுடைய நிர்வாணத்தை மூடுறான். நிர்வாணத்தை மூடுவது தேவனுடைய பிள்ளைகளுடைய செயல். நிர்வாணத்தை அறிவிப்பது, நிர்வாணத்தை அது பிரபலப்படுத்துவது பிசாசனுடைய ஒரு கிரியை. ஒருபோதும் பிசாசனுடைய கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. இந்த நாட்களில் இன்னும் இதை மாதிரி அநேக பிசாசனுடைய கிரியைகள் இந்த பூமியில் காணப்படுகிறது. அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் இன்றைக்கும் அதை அழிக்கும்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் தேவனோடு இணைந்து நாம் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவங்களா, பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதவங்களா, நாம் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகிறவங்களா நம்ம காணப்படணும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க.
பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பலனை, உம்முடைய கிருபையை, உம்முடைய ஒத்தாசையை ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் அளவில்லாமல் தங்கியிருப்பதாக. ஆமென்.